செய்திகள். தேர்தலை எதிர்கொள்ள ராஜபக்ஷக்கள் தயார், மஹிந்த தெரிவிப்பு. சம்பந்தனும் சுமந்திரனும் தமிழினத்தின் துரோகிகள், முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டு. சர்வதேச சமுத்திர தினம் இன்றாகும். தலைப்பிறை தென்பட்டது. 17ஆம் திகதி பெருநாள். இயற்கை எரிவாயு விலை அதிகரிப்பு. இன்று பல இடங்களில் இடியுடன் கூடிய மழை. தொடருந்துடன் மகிழுந்து மோதியதில் 2 உயிரிழப்பு. நாட்டில் தேர்தல்கள் உரிய நேரத்தில் நடத்தப்பட வேண்டும் எனவும் எந்த தேர்தலையும் எதிர்கொள்ள ராஜபக்ஷக்கள் தயார் எனவும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தல் மற்றும் நாடாளுமன்ற தேர்தலை பிற்போடும் ஐக்கிய தேசிய கட்சியின் யோசனைக்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன ஆதரவு வழங்குமா என ஊடகவியலாளர்களால் கேட்கப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு பதிலளித்துள்ளார். எந்த தேர்தல்களுக்கும் ராஜபக்ஷக்கள் பயப்படுவதல்ல. நான் ஜனாதிபதியாக இருந்தவேளை தேர்தல்களை உரிய காலத்தில் நடத்தினேன். தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் உரிய காலத்தில் தேர்தல்கள் நடத்த வேண்டும். அவர் தவறு இழைக்க மாட்டார் என்று நம்புகின்றேன். அதேவேளை தேர்தல்களை பிற்போடு நாம் அனுமதிக்க மாட்டோம். குறிப்பாக பிரதான தேர்தல்களை உரிய காலத்தில் நடத்தியே தீர வேண்டும். எமது நிலைப்பாட்டில் மாற்றம் எதுவும் இல்லை. ஜனாதிபதியிடம் இதனை தெரிவித்துள்ளோம். இவ்வருடம் ஜனாதிபதி தேர்தல் நடந்தே ஆக வேண்டும். மொட்டு கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் விரைவில் வெளிப்படுவார் எனவும் தெரிவித்தார். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முக்கியஸ்தர்களான இரா சம்பந்தனும் எம் ஏ சுமந்திரனும் தமிழினத்திற்கு துரோகம் செய்தவர்கள் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய ஏற்பாட்டாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரோஹிதாபே குணவர்தன தெரிவித்தார். கொழும்பில் நேற்று ஊடகங்களிடம் கருத்துரைக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தமிழ் மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்க பல தடவைகள் முன்வந்த போதும் சம்பந்தனும் சுமந்திரனுமே அதனை குழப்பியடித்தார்கள். அவர்கள் இருவரும் ராஜபக்ஷக்களுக்கு எதிரான சர்வதேச நாடுகளின் நிகழ்ச்சி நிரலில் செயற்படுபவர்கள். வெளிநாடுகளிடம் நிதியை பெற்றுக்கொண்டு தமிழினத்துக்கு துரோகம் செய்த அவர்கள் இருவருக்கும் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் வடக்கு கிழக்கு மக்கள் பாடம் புகட்ட வேண்டும். அவர்களின் கட்சியும் அந்த தேர்தலில் படுதோல்வி அடைய வேண்டும். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் மற்றும் நாடாளுமன்ற தேர்தலில் மொட்டு கட்சியே வெற்றியடையும். எனவே தமிழ் மக்கள் நமது கட்சியின் பின்னால் அணிதிரள வேண்டும். தமிழ் மக்களின் பிரச்சனைகளுக்கு நாம் தீர்வு வழங்குவோம் எனவும் அவர் தெரிவித்தார். நீரின்றி அமையாது உலகினில் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுங்கு என்கிறார் திருவள்ளுவர். இந்த பூமியின் ஆதாரம் நீர். நீர் இல்லாமல் இந்த உலகத்தில் எந்த தொழிற்பாடுகளும் இடம்பெறாது. இந்த நிலையில் சர்வதேச சமுத்திர தினம் இன்றாகும். இன்றைய நாளிற்கான தொனிப்பொருள் பெருங்கடலின் ஆழத்தை புதுப்பித்தல் என்பதாகும். 1992ஆம் ஆண்டு இதுபோன்று ஒரு நாளில் பிரேசில் நாட்டில் ரியோ டி ஜெனிரோ நகரில் புவி மாநாடு இடம்பெற்றது. இதன்போது சமுத்திரங்களினால் மனித சமூகத்திற்கு கிடைக்கப்பெறும் வளங்களை இனங்கண்டு மக்கள் மத்தியில் சமுத்திர தினம் கொண்டாடப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை கனடா முன்வைத்தது. பின்னர் இந்த கோரிக்கை 2008ஆம் ஆண்டளவில் ஐக்கிய நாடுகள் சபையினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு சர்வதேச பெருங்கடல் அமைப்பினால் ஒருங்கிணைக்கப்பட்டது. அன்று முதல் வருடம் தோறும் ஜூன் மாதம் 8ஆம் தேதி சர்வதேச சமுத்திர தினமாக அறிவிக்கப்பட்டது. துல்ஹிஜ்ஜக் மாதத்தின் தலைவரை தென்பட்டுள்ளதாக கொழும்பு பெரிய பள்ளிவாசல் தெரிவித்துள்ளது. இதன்படி இம்மாதம் 17ஆம் தேதி ஹஜ் பெருநாளை கொண்டாட முடியும் என கொழும்பு பெரிய பள்ளிவாசல் அறிவித்துள்ளது. சர்வதேச சந்தையில் இயற்கை எரிவாயுவின் விலை இன்றைய தினம் 2.91 அமெரிக்க டாலராக அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது. இதேவேளை சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெயின் விலை இன்றைய தினம் சற்று வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது. உலக சந்தையில் WTI ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை 75.53 அமெரிக்க டாலராக வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது. அத்துடன் பிரெண்ட் ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை 79.62 அமெரிக்க டாலராக நிலவுகிறது. நாட்டின் சில பகுதிகளில் இன்று மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன்படி மேல் சப்ரகமுவ மத்திய தென் மற்றும் வடமேல் மாகாணங்களின் பல இடங்களில் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. அத்துடன் நாட்டின் ஏனைய பகுதிகளில் மாலை அல்லது இரவு வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் குறித்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் மணித்தியாலத்திற்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கடி பலத்த காற்று வீசக்கூடும். பலத்த காற்று மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்.
வத்தளை எந்தேரமுள்ள தொடருந்து கடவையில் இன்று காலை இடம்பெற்ற விபத்தில் இருவர் உயிரிழந்துள்ளனர். எந்தேரமுல்லையில் இருந்து வத்தளை நோக்கி பயணித்த மகளோந்து சமிச்சையை மீறி கடவையை கடக்க முயன்ற போது எதிரே வந்த தொடருந்துடன் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த விபத்தில் மகளோந்தில் பயணித்த வியக்கம பகுதியைச் சேர்ந்த 54 வயதுடைய நபர் ஒருவரும் 34 வயதுடைய பெண் ஒருவரும் உயிரிழந்துள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை எந்திரமுள்ள காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை.